தவிர இந்த வெள்ளை அறிக்கையில் விளக்கப்படி சில விஷயங்களை நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே பழைய பல்லவிகள் தான். பல முறை நான் சட்டமன்றத்தில் இதற்கு விளக்கங்களும் சொல்லியிருக்கிறேன். இந்த முறை அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள். இந்த ஆட்சி முடித்துவிட்ட பிறகு 10 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார்கள். இந்த 10 லட்சம் கோடி என்பது அதற்கு முன்பாக அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே 4.8 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த 5 ஆண்டு காலத்திலே அவர்கள் அதை 2 மடங்காக ஆக்கிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். பொதுவாக நிதி நிர்வாகத்தினுடைய தன்மையும் நிதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இதனுடைய இந்த ஹிஸ்டாரிக்கலாக என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது இதில் முக்கியமான ஒன்று. 2006, 2007 ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னால் இருந்தவங்ககிட்ட எவ்வளவு இன்ஹெரிட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா 57,457 கோடி ரூபாய் கடன் கலைஞர் அவர்கள் இன்ஹெரிட் பண்ணியிருக்கார். 2011, 2012 அந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது இந்த கடன் 57,000 2 மடங்காக இருக்கிறது. 1,01,350 கோடியாக அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் கடன் அன்றைக்கே 2 மடங்காக இருக்கிறது. 2016-17 பார்த்தீங்கன்னா அந்த கடன் 2,11,066 கோடியாக வந்திருக்கிறது. மீண்டும் அது 1,01,000 கோடியிலிருந்து ஏறத்தாழ 2 மடங்கு வந்திருக்கிறது. 2021-22 எடப்பாடியார் அவர் ஆட்சியில் வருகிற போது அந்த கடன் 4,85,000. அந்த அவர் ஆட்சி முடிகிற போது நம்ம வரும்போது நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். அப்போ அது 4,85,000 கோடியாக அது 2.7 மடங்கு 2.7 மடங்காக அது உயர்ந்து நாம் அது வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 10 லட்சம் கோடி வந்திருக்குது என்று சொன்னால் ஹிஸ்டாரிக்கலாக இந்த கடனுடைய மடங்கு விகிதம் என்பது தொடர்ச்சியாக அது இருக்கிறதே தவிர இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் இது 10 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 4.8 லட்சத்திலிருந்து இவங்க தான் 2 மடங்காக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நான் புள்ளி உரங்களோடு சொன்னதைப் போல இது 2 மடங்காக வரக்கூடிய இந்த பேட்டர்ன் தொடர்ச்சியாக இருக்கும். கடன் இந்த பேட்டர்னில் வரும். நான் இன்னும் கூட சொல்லுவேன், இந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். தாவேக ஆட்சி 5 வருடங்களை ஒருவேளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் சொன்னால் தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதை அவர்களால் யாராலும் தவிர்க்க முடியாது என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். இன்னொன்றையும் கூட சொல்லுகிறேன். பக்கமாக எழுதி கடன் வாங்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, நான் இந்த அரசை நோக்கி இந்த நிதி அமைச்சகத்தை நோக்கி நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய கடனை நீங்கள் குறைத்து வாங்கினோம் என்று நீங்கள் நிரூபித்து விடுங்கள். நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். நான் சவாலாக சொல்லுகிறேன், நாங்கள் வாங்கியிருக்க கடனை விட நீங்கள் குறைத்து நாங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு காலங்களில் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு ஆண்டிலாவது நாங்கள் கடனை குறைத்து வாங்கினோம். அப்படி கடனை குறைத்து வாங்கி நாட்டிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே, உங்களுடைய வெள்ளை அறிக்கையிலேயே கூட சொல்லுகிறீர்களே, நல்ல திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு கிரெடிட்டையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே, அந்த திட்டங்களை நிறைவேற்றி நடப்பிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றி நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றி உங்களுடைய மிகவும் சிறப்பான நிதி மேலாண்மையை உங்களுடைய ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸை வெளிப்படுத்தி ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தை நீங்கள் மேற்கொண்டு இத்தனையும் செய்து நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் கடன் குறைவாக வாங்கினேன் என்று நீங்கள் நிரூபித்து விட்டால் நான்
பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்பதை நான் இந்த அரசுக்கு ஒரு சவாலாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.